ஜேபிஜே தமிழ் காட்டன் சொந்தங்கள் அனைவருக்கும் அர்ச்சனாவின் அன்பான வணக்கமுங்க. ஆரம்பத்திலிருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எபிசோடுக்கு எல்லாமே நீங்கள் லைக் பண்ணி பாருங்கள். டெய்லி எபிசோட் 11 மணிக்கு வந்துடும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இன்றைக்கி எபிசோடுக்குள்ளே போகலாம். அர்ச்சனா போயிட்டு வரேன்னா? சரிங்க, பார்த்து என்ன லிமிட்டை தாண்டாம இருங்க. அதெல்லாம் நீ சொல்லணுமாமா, நான் பாத்துக்கிறேன். அத்தை நான் போயிட்டு வரேன். சரிப்பா. உலகத்தை மறந்து இன்னைக்கு ஜாலியா இருக்க வேண்டியதான். என்கிட்ட லிமிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இஷ்டத்துக்கு ஆடுவாரு. சரி, ஆடிட்டு போட்டோம், இன்னைக்கு ஒரு நாள் தானே, அவ்வளவுதான்மா. அதையெல்லாம் கண்டுக்காம விட்டுரு. ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை தானே இந்த மாதிரி பாட்டி கிட்டின்னு எல்லாம் போறாங்க, போயிட்டு போட்டோம். அதனாலதான்மா நானும் பெருசா கண்டுக்கிறது இல்ல. சரி, நீங்க வாங்கம்மா, நம்ம அங்க போலாம். சங்கீத ஃபங்க்ஷன் தொடங்க போது இல்ல, நம்ம அங்க போய் உட்காந்துக்கலாம். போலாம், இருமா தொடங்கட்டும். இல்ல நீங்களாம் முன்னாடி போங்க, நான் வரேன். இந்த பக்கத்துல தானே இருக்குது வீடு, நான் பொறுமையா வரேன். ஆகட்டும், நீங்க போங்க. சரிங்கம்மா, இந்த நந்தினியே ரெடி ஆகிட்டா போல இருக்குது, வந்துகிட்டு இருக்கா. நான் அவளை கூட்டின்னு போகிறேன். பசங்களும் கூட அங்கே தான் இருக்குதுங்க. புஷ்பாக்காவும் அங்கே தான் இருக்கிறாங்க. நீங்களும் பொறுமையாக வந்துருங்க என்ன? சரிம்மா. என்ன சரிம்மா? என்ன பார்வதியா ஓரமா உட்காந்து இருக்கிறா? வரலையா நீ? ஐயோ நந்தினி நந்தினி, அடியாய் தாலி எடுத்து வெளியே விட்டுருக்காளே, அடியாய். ஐயோ க்ளோஸ் நெக்கில் நான் ட்ரெஸ்ஸை போடுறேங்கான்னு சொல்லிட்டு தாலி இப்படி தூக்கி வெளியே விட்டுருக்காளே. ஐயோ வரேன்டியா, நீங்களாம் போங்களா. என்னத்துக்கு எல்லாம் என்ன வந்து தொலை பண்ணிட்டு கிடக்குறீங்க? காலிலேருந்து இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் மாறி மாறி நந்து கை காலெல்லாம் வலிக்குது எனக்கு. நீங்கள் போங்க, நான் அப்புறமா வரேன். வயசாயிடுச்சு பார்வதி உனக்கு. சரி, நான் கிளம்புறேன். ஏக்கா வாக்கா, நீ போலாம். அடியா, ஒரு நிமிஷம் இல்ல. என்னம்மா? அதனால தெரியாது, மஞ்சள் கலர் கயிறு மாதிரி போட்டுனுக்கிற கழுத்துல. மஞ்சள் கயிறா? ஆமா. என்னடியே, நீங்களும் வாங்கலம்மா, நம்ம அங்க போலாம். நீங்க எல்லாம் போங்க, நான் அப்புறமா பொறுமையா வரேன்னு தானே சொன்னேன். எத்தனை முறைடியே நான் அதையே சொல்ல வைப்பீங்க ஆளாளுக்கு? சரிம்மா, ரெடியா நீ வா எங்க கிட்ட. எதுக்குமா? மஞ்சள் கயிறு போட்டிருக்கிய கழுத்துல, என்னது காட்டு வந்தீங்க? எங்க மஞ்சள் கயிறு போட்டுக்கிறேன்? ஏம்மா, நீ கண்ணாடி போட்டிருக்கியா இல்லையா? முதல்ல எங்க உன் கண்ணாடி? அது நூலுமா? அது பேரு என் ட்ரெஸ்ல இருந்து நூல் வெளியே வருது, மஞ்சள் கலர் நூல். அதைத்தான் நீ கயிறுன்ட்டு. நம்ம நீ கண்ணாடி எங்க உண்ட? மஞ்சள் கலர் நூலா? நூலு தான்மா தொங்கிட்டு இருக்கே. ஏன் நந்தினி, புது ட்ரெஸ் தானே இது? இப்படியா இல்லாம நூல் பிஞ்சு போன ட்ரெஸ் வாங்குறது? அது ஏதோ அன்னைக்கு கண்ணாடி போடாம கடைக்கு போயிட்டு இருப்போம் போல இருக்குது, அதனாலதான். சரி, எதுக்கு இப்ப அதெல்லாம்? நான் நூலை கட் பண்ணிக்கிறேன் அப்புறமா. என்ன ஆமா, நீ கூட கண்ணாடி எடுத்து போடுமா. யாரோ மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு இப்போ. சரிடி, நான் கூட அந்த கண்ணாடி மாத்தணும்டி, செக்அப் பண்ணிட்டு மாத்தணும். ஒன்னும் தெரிய மாட்டேங்குது, அது போட்டுமே பெருசா இப்பெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அப்படியாம்மா? சரி, நான் அப்புறமா உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னா ஐ டெஸ்ட் பண்ணிட்டு வேற கண்ணாடி வாங்கி போட்டுக்கலாம். சரியா? நல்லா பளிச்சுன்னு கடை தெரியும் அப்போ உனக்கு. அப்பப்ப நீ கூட உருப்படியா தான் பேசுற. சரி போ. எங்க பாரு, இந்த சந்தோஷ் பின்னாடி எல்லாம் சுத்தின்னு இருக்காது என்ன? கல்யாணம் முடியிற வரைக்கும் 2 பேரும் கொஞ்சம் தள்ளியே இருங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஏமா, என் புருஷன் பின்னாடி தானேம்மா நான் சுத்துறேன். என்னம்மா இப்போ அதுக்கு? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுத்திட்டு போயேண்டி, யாரும் வேணாம்னது. அதான் முடிஞ்சிருச்சு இல்லம்மா, அப்புறம் என்ன? பைத்தியக்கார நாய், அறிவு கட்ட எரும மாடு, என்னதான் இப்படி வளர்ந்துருக்குதோ இது கர்மம் முடிச்சது. எங்கடி கல்யாணம் முடிச்சது? அறிவு கட்டவல எங்கேஜ்மெண்ட் மட்டும் தான் முடிஞ்சிருக்குது உங்க 2 பேருக்கும். அதான் 2த்துக்கும் அப்படியே கல்யாணம் முடிஞ்சாதான் நினைப்பு. அப்படியே பூஷா மாட்டாட்டியாட்டம் சுத்தின்னு கிடக்குதுங்க ஒன்னாவே. எப்ப பாரு இந்த பெரிய கல்யாணம் முடியிற வரைக்கும் கொஞ்சம் தள்ளி ஏறி, நீ அதான் நல்லது சொல்லிட்டேன். ஷில்பா கிட்ட சொல்லி அவள் புள்ளியை கண்டிக்க சொல்லணும் முதல்ல. அவனும் லேசுப்பட்ட ஆள் இல்லை, சும்மா இங்கே ஓடி வந்துடுறான், இல்லை ஒன்று எங்கன்னா கூட்டின்னு போயிடுறான். இந்த மாதிரி இன்னைக்கு கூட்டின்னு போய் சரடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறான். அவனும் சரி கிடையாது. நீங்களாம் நல்ல பிள்ளைங்க தான், ஆனாலும் சரி கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு. 2 பேரும் இப்பெல்லாம் சுத்தவே கூடாது. முதல்ல நீ முதல்ல. சரி, டென்ஷனை குறை பார்வதி. நான் வேற உங்ககிட்ட கொஞ்ச நேரத்துக்கு மேல பேசினா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறேம்மா. நான் கிளம்புறேன். மூடிக்கிட்டு வாடி. வரேன். நல்ல என்டர்டெயின்மெண்டா தான் இருக்குதுப்பா. வரேன். ஏம்மா, போயிட்டு வரேம்மா. அடியே கூறு கட்ட குக்குறே, இவ்வளவு பெருசா ஒட்டக்கச்சிவிங்க ஏட்ட வளர்ந்துருக்கிய, மூளை கொஞ்சமாவது இருக்காடி உனக்கு. காலையில என்கிட்ட என்ன பேச்சு பேசுன நீ? அக்கா, நான் க்ளோஸ்டு டெக்கு தான்க்கா போடுவேன், அதெல்லாம் தாலி வெளியவே தெரியாதுக்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா, பத்திரமா இருக்கிறேங்கான்னு சொன்னடி. இப்ப எதுக்குடி இப்படி தாலி வெளியே போட்டுக்கிட்டு சுத்துற? சரி, கோவப்படாத. நீ வேற பாருக்கா, பேசி கட்டிலுக்கு முனையிலேயே வந்துட்டக்கா, கீழே விழுந்துட்டு போற. அதெல்லாம் நான் கீழே விழ மாட்டேன்டி. இது ஏன் கட்டில யாரும் எனக்கு தெரியாதா நான் எப்படி நிக்கணும்னு? நான் சொல்றதை நல்லா கேட்டுக்க நந்திரி, இன்னொரு தடவை தாலி வெளியே தெரியக்கூடாது. தெரிஞ்சது வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் சொல்லிடுவேன் சொல்லிட்டேன். சரிக்கா, டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். நீ கட்டில இருந்து முதல்ல கீழே இறங்குக்கா, எனக்கு சிரிப்பா வருது. சிரிப்பு வருதா மேடமுக்கு? சிரிப்பு ஏண்டி? ஒரு பக்கம் நீ ஒளரி தொலைற, இன்னொரு பக்கம் பிரியா ஒளரி தொலைறா. உங்க 2 பேரையும் சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிரு. ஏன்டா இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் மோன்றிருக்கடி எனக்கு இப்போ. சரிக்கா, கோவப்படாதக்கா. காக்கா, நீ ஒரு 2 பின்னு மட்டும் கொடுக்கா. நான் எவ்வளவு அழகா பின்ன குத்திக்கிட்டு வெளியே வரணும் மட்டும் பாரு. இதோட தாலி வெளியவே வர்றாதுக்கா. அந்த பயம் இருக்கணும் உனக்கு. இரு, பின் எடுத்துட்டு வரேன். எப்படி குதிச்சு விளையாடுது பாரு. இன்னும் சட்டை பண்ணுது பாரு. இது பாடி இவள. ஹாய், என்ன இந்த பக்கம்? உன்னை பார்க்க தாண்டி வந்தேன்.
சரி, என்ன பார்க்கறதுக்கு வந்தா அந்த பக்கத்துல இருந்து தானே நீங்க வந்திருக்கணும். இன்னும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரீங்க? மனோவை கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன். ஓ, அப்ப மனோ அண்ணனை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கீங்க. என்ன பார்க்க வரல. லூசு, அவனை ரெடி பண்ணணும்ல. ரெடி பண்றதுக்கு அவர் என்ன குழந்தைய? குழந்தை இல்லதான், இருந்தாலும் நீ கூடவே இரு மச்சான், நான் ட்ரெஸ் மாத்தும் போதுன்னு சொன்னான். சரி, அதான் என்னது இது, இந்த அவுட்ஃபிட் எனக்கு எப்படி இருக்குன்னு நீ தான்டா ஃபர்ஸ்ட் பார்த்து சொல்லணும்னு சொன்னான். அதனால தான் அவனை இங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு எங்க வீட்டில் வச்சு ட்ரெஸ்ஸை மாத்தி விடலாம், அவனை ட்ரெஸ்ஸை மாத்த வைக்கலான்னு நினைச்சேன். எவ்வளோ ரோல் ஆகுது உங்களுக்கு? உன்னை பார்த்தாலே அப்படி ஆயிடுதுரி. சரி, அண்ணனை கூட்டிட்டு போறதுக்கு வந்தேன்னு சொன்னீங்க. என் அண்ணன் எங்க? அங்க போயிருக்காண்டி. அவரை கூட்டிட்டு போறதுக்கு நீங்க இங்க வந்துட்டு அவரை மட்டும் அங்க அனுப்பிட்டு நீங்க இங்க என்னங்க பண்றீங்க? உன்னை பார்க்க தாண்டி நின்றுகிட்டு இருந்தேன். அது சரி, எங்க அம்மா கிட்ட மாட்டிருப்பேன் தெரியுமா நீ இப்போ? ஏன், என்னாச்சு? அத நான் சொல்றேன்ப்பா. என்ன வேகம்? பின்ன நீ பண்ற வேலையில அந்த மாதிரி இருக்குது. சந்தோஷா, இங்க பாருடா. சொல்லுங்கக்கா, என்னாச்சு? நீ தாலி கட்டின உன் பொண்டாட்டி இருக்கால்ல, தாலியை வெளியே போட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தா. அதுவும் எங்க அம்மா முன்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா. ஐயோ, அடி பாவி, ஏன்டி இப்படி பண்ண? கேளு, நல்லா கேளு. அவளை கூப்பிட்டு வச்சு நல்லா திட்டு. எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? திடீர்னு வளர்ந்து வேற. ஏன் நந்தினி, கொஞ்சமாவது சீரியஸா இரு நந்தினி இந்த விஷயத்துல. நல்லா கேளு பதில சொல்றி. ஏங்கா இப்படி கோத்து விடுறா? நீ எல்லாம் அவன் திட்டினா தான் நீ சரிப்பட்டு வருவ. மூஞ்சியும் மோகரியும் பாரு நல்லா. எனக்கு எப்படி இருந்துருச்சு தெரியுமா? ஒரு நிமிஷம் திக்குன்னு அதுல கூட்டு கலவனியா வேற மாட்டி தொலைச்சிக்கிட்டேன். இப்ப நாளை பின்ன நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா என் தலையும் தான் சேர்ந்து உருளும் இந்த வீட்டுல. அதுக்குன்னு இப்படியா நான் போட்டு கொடுப்ப? அண்ணையெல்லாம் அப்படி தாண்டி போட்டு கொடுப்பேன். இங்க பாரு சந்தோஷா, இவகிட்ட பேசி சரி பண்ணு சொல்லிட்டேன். இவ நிறைய உளறா, அதுவும் இல்லாம தாலி வெளியே போட்டுக்கிட்டு சுத்துறா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீயே சொல்லி திருத்தி வை அவளை. சரிங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். அடியே அக்கா, நந்தினி வா போலாம். பாடி இருடி, உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். என்ன அடிடிங்கிற இருடி, அம்மா கிட்ட இப்ப சொல்றேன். அக்கா விட்டுரு. ஏற்கனவே இப்ப இவரு என்ன உட்கார வச்சு பிளேடு போட்டு போறாரு. அம்மாவும் என்ன வச்சு பிளேடு போட்டுச்சுன்னா நல்லா இருக்குதுக்கா, விட்டுரு. இப்படி ரூம்குள்ள கூப்பிட்டு வச்சு அவசியம் என்னை திட்டியே ஆகணுமா உங்களுக்கு? நான் உன்னை திட்ட போறேன்னு சொன்னா, அப்புறம் எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? அதுவும் தரன்னு கையை பிடிச்சில இழுத்துட்டு வந்தீங்க. நான் கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு எல்லாம் வரல, உன்னை கூட்டிட்டு தான் வந்தேன். அதுவும் இல்லாம நான் இங்க ஒன்னும் உன்னை திட்டுறதுக்கு கூப்பிடல, உன்கிட்ட பேசுறதுக்கு தான் கூப்பிட்டேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு சொல்ல தான் கூப்பிட்டேன். சரிங்க சந்தோஷ், நான் பாத்துக்கிறேன். நான் போறேன் இப்ப வெளியே. சரி போ. அப்புறம் உன் ட்ரெஸ் நல்லாவே இல்லை நந்தினி, வேற எதனா சேஞ்ச் பண்ண முடியுமா? நல்லா இல்லையா? ஆமாண்டி, நல்லா இல்லை, ரொம்ப சிம்பிளா இருக்கு. மற்றவங்க அவுட்ஃபிட் எல்லாம் சூப்பரா இருக்கு, நீயும் அந்த மாதிரி போட வேண்டியது தானே. இது ஏன் இப்படி இழுத்து மூடிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்குடி? ஏதோ ஸ்கிரீன் துணியை போட்டிருக்க மாதிரி இருக்கு. நல்லா பேசுறீங்களே நீங்க. என்ன? இப்போதைக்கு என்னால் கழுத்தை க்ளோஸ் பண்ண மாதிரி தான் ட்ரெஸ் எல்லாம் போட முடியும் சந்தோஷ். மற்ற எந்த ட்ரெஸ் போட்டாலும் தாலி இருக்கிறது தெரிஞ்சிடும். அதனால தான் நான் நேற்றும் இன்னைக்கும் இப்படி போட்டேன். அதுக்குன்னு வீட்டில் சொல்ற வரைக்கும் இதே மாதிரியா போட்டுக்கிட்டு சுத்துவ? நல்லா இல்லடி, எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமா இது. உங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? இப்போதைக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. போட்டால் மாட்டிப்போம், பரவாயில்லையா? முடிய வச்சோ இல்லை ஷாலை வச்சோ கவர் பண்ணிக்கலாம்ல. இது எனக்கு பிடிக்கலடி நீ இப்படி இருக்கிறது. வேற எதனா ட்ரெஸ் மாத்திட்டு வா, போய் சாரி கட்டிட்டு வா போ. சந்தோஷ், நீங்கள் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சாரி எப்படி நல்லா கட்ட முடியும்? அதில் ஈஸியாக மாட்டிப்பேன் நான். ஐயோ, இவர் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நந்தினி, நான் புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, நீ போய் சாரி கட்டிட்டு வா நந்தினி. எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கல நந்தினி. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்களா போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்லை நான் தானே போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, என்னை பார்க்க தேவையில்லை, நீங்கள் போங்க. வேற ட்ரெஸ் மாற்ற முடியுமா? முடியாதா? ஏங்க, உங்கள் இஷ்டத்துக்குலாம் என்னால் ஆட முடியாது. எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, நான் இதை தான் போடுவேன். போங்க வேலையை பார்த்துக்கிட்டு. என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நீ என்னைக்கு நான் சொன்னது கேட்டிருக்க? உன் இஷ்டத்துக்கு என்ன பண்றியோ பண்ணிட்டு போ, போடி முதலுங்கிறது. போகிறேன் கண்டிப்பாக போகிறேன். ஆனால் இன்னொரு தடவை இந்த பக்கம் வரமாட்டேன். இதை நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன். சும்மா மானங்கிட்டு போயிட்டுலாம் திரும்பி வருவேன்னெல்லாம் நினைக்காதீங்க. எத்தனை தடவை தான் நீங்கள் என்ன வெளியே போன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? எனக்கு இதெல்லாம் முடியலங்க. எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. சும்மா இருந்தவளை கூட்டிகிட்டு வந்துட்டு அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன்ட்டு இப்போ வெளியே போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? இதோட இந்த பக்கமே நான் வரமாட்டேன். நாளைக்கு உங்கள் தங்கச்சி என் வீட்டுக்கு போவால, நானும் கூட சேர்ந்து போகிறேன். நீங்கள் இங்கே காஞ்சிட்டு கிடங்க. அடி எங்கப்பா, என் வயசுக்கு நான் இப்படி ஒரு பேச்சுலர் பார்ட்டியை பார்த்தது இல்லப்பா. சகல, இதெல்லாம் வெறும் டெக்கரேஷன் தான். இன்னும் நம்ம பார்ட்டி ஆரம்பிக்கல சகல. ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதை பத்தி பேசுங்க. அதுவும் சரிதான்ப்பா, ஆனா டெக்கரேஷன் சும்மா சொல்லக்கூடாதுப்பா, பயங்கரமா பண்ணிருக்காங்க. அது என்னமோ உண்மைதான். இந்த தடவை கொஞ்சம் செட்டப் எல்லாம் ஹெவியாவே இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, பார்ட்டி எப்போ ஸ்டார்ட் ஆகும்? இதோ இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாம் இப்போ தொடங்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா இங்க தான். அது வரைக்கும் இந்த இடத்த நம்ம பாதுகாத்துக்கலாம். ஆமா, பொக்கிஷத்தை பாதுகாக்கிற மாதிரி இந்த இடத்த பாதுகாக்கணும். இல்லைன்னா ஓசி குடிக்காரன் எவனா வந்து சரக்கு பாட்டில கையை வச்சிருவான். சங்கீத்து முடிகிற வரைக்கும் சரக்குல கையை வைக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவோம். நல்ல தமாஷா பேசுறப்பா பிரதீப். அப்ப நம்ம 3 பேரை இதே இடத்துல சேர் போட்டு உட்காந்து சங்கீத ஃபங்க்ஷனை பார்ப்போம். சரிங்க மாமா. அங்க பத்திய பிரதீப் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு, த லாஸ்ட் நைட் ஆஃப் ஃப்ரீடம். அது என்னமோ உண்மைதான் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் தான் மனோஜால சுதந்திரமா சுகமா சந்தோஷமா இருக்க முடியும். நாளைக்கு கல்யாணம் ஆயிரும், அதுக்கப்புறம் பொண்டாட்டி கண்ட்ரோல்ல போயிடுவான். நாளையில இருந்து அவன் வாழ்க்கையும் மாறிடும். பாசம் காட்ட மாட்டியா? என் மேல உனக்கு அக்கறையே இல்லை, உனக்கு என் மேல காதல் குறைஞ்சிருச்சுன்னு இந்த வார்த்தைகளை சொல்லியே நம்மளை கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. ஆமாண்டா பிரதீப், ஆமா. என் பொண்டாட்டி பிரியா என்ன இதை சொல்லித்தாண்டா சாவடிச்சுக்கிட்டு இருக்கா. என்னத்த பண்றது?
அட விடுங்கப்பா, இது எல்லாம் பேசி மூட ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. நம்ம மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுப்போம். அந்த 3 சேரை தூக்கிட்டு வந்து இங்கே போடுங்கப்பா, உக்காந்துப்போம். காரியத்துல குறியா இருக்கிறீங்க சகல. நீ பிரதீபா வாடா போய் சேர தூக்குவோம். வாவ், என்னடா வாவுங்கிற, நல்லா இருக்கனா? அழகே பொறாமைப்படும் பேரழகுன்னு சொல்ல மாட்டேன், சுமாரா இருக்க. அடா பாவி. சும்மா சத்யா விளையாடுன. நீ எப்பொழுதும் போல கியூட்டா இருக்க. தேங்க்யூடா தினேஷ், உன் ஷர்ட்டும் நல்லா இருக்குடா. தேங்க்யூ. சரி அப்புறம்? அப்புறமா உன்னோட ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு. ஆனா ஏன் எப்ப பாரு உன் வயிறு தெரியுற மாதிரி ட்ரெஸ் போடுற? அன்னைக்கு நான் சொன்னதுக்கு போய் நீ அப்படி கோச்சுக்கிட்ட. ஆனா இப்ப கூட நீ அப்படித்தானே போட்டுக்கிட்டு இருக்கா? மாடர்ன் ட்ரெஸ்னா அப்படிதான் இருக்கும். மாடர்ன் ட்ரெஸ் ஓகே, ஆஃப் சாரி. ஆஃப் சாரி கட்டினாலும் ஆப்வியஸா தெரியதான் செய்யும். ஆஃப் சாரியில மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ மூட வேண்டியது தானே. உன்னை யாரு திறக்க சொல்றா? ஏய் எப்படி பேசுறான் பாரு, சீப்பா பேசாதடா. சீ. இது என்னடா வம்ப போச்சு? ஆஃப் சாரி கட்டுறப்ப இடுப்பு அழகா தெரியுதுன்னு சொன்னாலும் குற்றமா இருக்கு. ஏமா அந்த இடுப்பு மூடி தான் வையம்மான்னு சொன்னாலும் குற்றமா இருக்கு. இப்ப நான் என்னதான் பேசுறது அப்போ? உன் திருவாய மூடிக்கிட்டு இரு, அது போதும். ஓகே டன். இனிமேல் நீ போடுற ட்ரெஸ்ஸை பத்தி உன்னை பத்தி நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஆனா என்கிட்ட வந்து இந்த ட்ரெஸ் எப்படிடா இருக்கு, நான் எப்படிடா இருக்குன்னு கேட்ட செங்கலை தூக்கி அடிப்பண்டி. செங்கலை தூக்கி அடிப்பியா? டே தினேஷ், நீ ரொம்ப பேசுறடா. அப்படி தாண்டி பேசுவேன். என்ன பண்ணுவேன்? இதோட 2வது டீ போட்டுட்ட பாத்து. அப்படிதாண்டி போடுவேன். உனக்கு எனக்கு ஒரே வயசு தானே. நீ மட்டும் என்ன வாடா போடா நீ இஷ்டத்துக்கு பேசுறல. நானும் டண்டி போட்டு தான் இனிமேல் கூப்பிட்டு போறேன். உன்னால முடிச்சதை பாத்துக்கடி. டி 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 டி. என்னடா கோவம் வருது எனக்கு? வந்தா அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? நானா பொறுப்பு. நீ தான் என்கிட்ட வந்து பேசுன. இப்ப நீ வாங்கி கட்டிக்கிட்ட. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுடி. இப்படி எல்லாம் கோவப்பட்டு மூஞ்சி அஷ்ட கோணத்துல வைக்காத. பார்க்க சகிக்கலடி. அவனை இருடா, இங்கே என் அப்பாவை போய் கூட்டிட்டு வரேன். போடி. ஓய், என்ன 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஹாய் சித்ராக்கா. இந்த பொண்ணு தான்க்கா என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. நான் சண்டை போடல. அக்கா, அவன் போய் சொல்றக்கா. அவன் தான் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். என்ன வாடி பொடின்னு எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உங்க 2 பேருக்கும் ஒரே வயசு தானே? ஆமாக்கா. அப்புறம் என்ன, அவன் உன்னை வாடி பொடின்னு கூப்பிட்டா என்ன தப்பு? நீ தானே அவனை வாடா போடான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்படி சொல்லுங்கக்கா. நல்லா ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்கா அவ. சரி சரி, ஃப்ரீயா விடு. அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா இனிமேல் கூப்பிடாத, சரியா? அப்படி சொல்லுங்கக்கா, எனக்கு உண்மையிலே விருப்பம் இல்ல. அப்ப நீயும் இனிமேல் என்ன டான்னு கூப்பிடாத. எனக்கும் விருப்பம் இல்ல. இது என்ன போங்க இருக்கு? நீ ஆரம்பத்துல இருந்து நான் டான்னு கூப்பிடும்போது அமைதியா இருந்தா, இப்ப திடீர்னு வந்து சொன்னா எப்படி? எப்ப சொன்ன என்ன? ஆக மொத்தத்துல சொல்லிட்டல. இனிமேல் நீ என்ன டான்னு கூப்பிடக்கூடாது. இனிமேல் நீ என்ன டான்னு கூப்பிட்டா அடுத்த செகண்டே உன்னை நான் 10 தடவை டீனு கூப்பிடுவேன். சரி சரி, போதும் நிறுத்து. இனிமேல் நான் உன்னை டான்னு கூப்பிடக்கூடாது, அவ்வளவுதானே? ஓகே ஓகே, இனிமேல் நான் கூப்பிட மாட்டேன். சரி சரி, சண்டை போட்டதுக்கு போதும். இப்படியே நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. 2 பேரையும் பேசவே கூடாதுன்னு சொல்றாங்க வீட்டுல இருக்கவங்க. பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. சரிங்கக்கா. ஆக்சுவலா நான் சண்டையே போட மாட்டேக்கா. அந்த பொண்ணு தான் எப்பவுமே ஆரம்பிப்பா. போதண்டா தினேஷ், முடியல. ராகுல் மாமாக்கு மேல இருக்கடா நீனு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லக்கா. ராகுல் மாமா தான். அவர் இடத்த யாராலையுமே பிடிக்க முடியாது. இப்பதான் தினேஷ், நீ ரொம்ப கரெக்டா பேசுற. ராகுல் மாமா மாதிரி உன்னால வரவே முடியாது. நீ என்னதான் அவரோட தம்பியா இருந்தாலும் நீ அவரை மாதிரி ஹேண்ட்ஸமாவும் இல்ல, ஸ்மார்ட்டாவும் இல்ல. நீ அவரை மாதிரி பேசவும் இல்ல. அவர் பேசினாலே சிரிப்பு தான் வரும். ஆனா நீ பேசினாலே எரிச்சல் தான் வருது. உன்னோட ஒண்ணு சலைச்சதில்ல, 2 ஊருக்கு போய் பொழைச்சதில்ல. அடிச்சுக்கிட்டு சாவுங்க, நான் போறேன். இவர் இங்க என்ன பண்றாரு? அது சரி, பேச்சுலர் பார்ட்டி இல்ல, அதனாலதான் ஓடி வந்திருக்காரு போல. சோடா புட்டி, என்ன சொன்ன இப்போ? நான் ஒன்னும் சொல்லலைங்க. இல்லையே, என்னமோ பேசுனியே. நான் தான் ஒன்னும் சொல்லலைங்கிறேன்ல. என்ன பார்த்ததுக்கு அப்புறம் உன் வாய் அசைஞ்சுதேம்மா. குணா, நீங்க பேச்சுலர் பார்ட்டிக்கு வந்திருக்கீங்கல்ல, அதான். ஓ, குணா பேச்சுலர் பார்ட்டிக்கு வந்திருக்காரு போல அப்படின்னு நான் சொன்னேன். இல்லையே, நீ அப்படி சொன்ன மாதிரி தெரியலையே. இங்க பாருங்க குணா, நான் அப்படிதான் சொன்னேன். நல்லா பார்த்துட்டேன். நீ அப்படி சொல்லல. என்ன பேசுறீங்க நீங்க? நீதானே இங்க பாருங்க, அதான் பார்த்தேன்னு. இப்படி நீங்க குண்டக்க மட்டக்க பேசுறதுனாலதான் உங்ககிட்ட பேசாமலே இருந்தேன். ச்சே, இப்ப ஏன் தான் பேசணும்னு இருக்கு. சரி பேசாத. என்ன மாதிரி பையன்கிட்ட எல்லாம் யார் பேசுவா? கருப்பா இருக்கேன், இதுவும் இல்லாம லுக்காவும் இல்லை. என்னெல்லாம் யார் பாப்பா? இந்த லுக்கு கதையெல்லாம் எடுத்துட்டு வராதீங்க, சரியா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க அழகா இருக்கீங்க, ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, அதுவும் இல்லாம நல்லா ஹைட்டா இருக்கீங்க. எனக்கு உங்களை மாதிரி பையனை ரொம்ப பிடிக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. இதெல்லாம் எதுக்கு என்ன திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறீங்க? நீ சொன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, அதான். நீங்க திருந்தவே மாட்டீங்க. நீதான் என்ன திருத்தேன். எனக்கு ஒரு வேலை இல்லைல்ல. இவ்வளவு பெரிய மனுஷனை பார்த்து தருதலியா இருக்கிறேங்கிற. அப்ப என்ன திருத்தினாலும் எனக்கு ஒரு வேலை இல்லையான்னு கேக்குற. அப்ப நான் என்ன பண்றது இப்போ? நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், வழியை விடுங்க. என்னமோ நான் தான் இந்த ஒட்டுமொத்த இடத்தையும் அடைச்சு வச்சிருக்க மாதிரி இல்ல. வழியை விடுங்கன்ற. நீ என்ன தாண்டி கூட தான் போலாம். போ. உங்களை தாண்டி மட்டும் இல்ல, நான் வந்த வழிக்கே கூட திரும்பி போயிடுவேன். பாத்துமா, வாய் சுலுக்கிக்க போகுது. அதெல்லாம் எனக்கு தெரியும். அம்மா, பாத்து. தேங்க்யூ குணா. இதுக்குதான் ஓவரா வாய் பேசக்கூடாதுங்கிறது. பயந்துட்டியா குழந்தை? லைட்டா. சரி சரி, போதும். கீழே இறங்குறியா? ரொம்ப நேரமா மேலேயே உட்காந்துட்டா. சரி. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஓ சாரி, தேங்க்யூங்க. சாரியா தேங்க்யூவா? தேங்க்யூன்னு சொல்லாம இருந்ததுக்கு தான் அந்த சாரி. ஓ அப்படி. சரி, அப்ப இவ்வளவு நேரம் வாயாடி அதுக்கு? அதுக்கெல்லாம் சாரி சொல்ல முடியாது, போங்க வேலையை பார்த்துக்கிட்டு. என் வேலையே உன்கிட்ட பேசுறது தான்மா. உன்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நம்பிட்டேன். ஆமா, எங்க ரொம்ப நேரமா ஆளுக்கான உங்க ட்வின் பார்ட்னர்? ட்வின் பார்ட்னரா? அதாங்க, உங்க கூடவே ஒருத்தர் இருப்பாரு. கமலா? அவரே தான்.
அவன் வீட்டுக்குள்ள நந்தினி சந்தோஷ் கூட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப நீங்களும் போய் பேச வேண்டியதானே? நான் தான் சொன்னேன்ல, நான் இங்க உன்னை பார்க்க தான் வந்தேன், உன்கிட்ட பேச தான் வந்தேன்னு. அதெல்லாம் எதனா கிறுக்கி காது குத்தாம உட்காந்துருப்பா, அவகிட்ட போய் சொல்லுங்க. எனக்கு 2 காதும் குத்தி இருக்கு. சரி, ஆனா என் கிறுக்கி நீ தானே, உன்கிட்ட தானே நான் எல்லாத்தையும் சொல்ல முடியும். இப்படி பேசியே கவுத்துருவாரு. ஆனா இவர் பேசுறது நம்பவும் முடியாது. திடீர்னு நீ தான் என் உலகம்னுவாரு, அதுக்கப்புறம் நீ யாருன்னு கேட்பாரு. இவர் பேசுறத நம்ப கூடாது. நான் போறேன். ஏய், என்ன போற நீ? நான் உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க உண்மையிலேயே என் விஷயத்துல என்னைக்கு சீரியஸா இருக்கீங்களோ அன்னைக்கு பேசுங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி பேச்சே வேணாம். நம்ம நார்மலா பேசிக்கலாம். சீரியஸா தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த சித்ரா. சும்மா என்னோட எமோஷனல்ல விளையாடிக்கிட்டு இருக்காதீங்க குணா. சில நேரத்துல நீ தான் என் உலகங்கிறீங்க, சில நேரத்துல நான் யாரோங்கிற மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க. நான் என்னதான் எடுத்துக்கிறது இதையெல்லாம்? நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கேன், அவ்வளவுதான். உங்க கன்ஃபியூஷன் எல்லாம் என்னைக்கு போதோ அன்னைக்கு தெளிவா வந்து என்கிட்ட பேசுங்க, சரியா? அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிக்கலாம். அது வரைக்கும் நீங்க என்னோட ஃப்ரெண்டு, அவ்வளவுதானா? அதுக்கும் மேலே எதனா இருந்ததுன்னா என்கிட்ட கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. ஏன்னா நானுமே குழம்பி போய் தான் இருக்கேன். நம்ம 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கம்மா நீ. தேங்க்ஸ்மா. சரி, அப்படியே கழுத்துல நெக்லஸும் போட்டுடுற. வெறும் கழுத்தோட இருக்க கூடாதுன்னு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு நெக்லஸ் எல்லாம் போட்டா நல்லா இருக்காதுமா. சரி, லாங் செயின் மாதிரி ஒண்ணு போடு. ஐயோ, இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வெறும் கழுத்தோட இருந்தாதாம்மா நல்லா இருக்கும். இப்ப லாங் செயின் எதனா போட்டேன்னு வைங்களேன், பெருசா எடுக்காதுமா. ஆமாத்த, அவள் அப்படியே இருக்கட்டும், விட்டுங்க. அதுவும் இல்லாமல் டான்ஸ்லாம் வேறு ஆடுவாங்க மேடம். ஸோ வெறும் கழுத்தோட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். என் மருமக சொன்னா சரிதான். சரிங்க அத்தை, அப்போ நாங்கள் பின்னாடி போகிறோம் அத்தை, நீங்களும் வரீங்களா? நீங்களும் போங்கடா, நான் அப்புறமா வரேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க அத்தை. ஐயோ ஐயோ, என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருக்கிறா. என் சொல்லுக்குட்டி. அமைதியா இரண்டா? எதுக்கடி அமைதியா இருக்கணும்? நீ எப்படி இருக்கிற தெரியுமா? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன அழகா இருக்கிறடி அம்மா. இந்த பின்னாடி இருக்கிறாளே அவளாம் ஒன்றும் இல்லை, உன் முன்னாடிலாம். சரி, கம்பேர் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத நீ. அடியே முட்டைக்கூசு முக்கிய கம்பேர் பண்ணி பேசுறத பத்தி எல்லாம் நீ பேசாதன்னா. மருதாணி விடும்போது என்ன சொல்லிக்கிட்டு இருந்தனியா? என் மெஹந்தி ஃபங்க்ஷன் தான் எல்லாரதை விட நல்லா இருந்தது, நான் தான் எல்லாரை விட அழகா இருக்கேன், என் ட்ரெஸ் தான் எல்லாரும் ட்ரெஸ்ஸை விட அழகா இருக்கேன். இத்தனைக்கும் மன பொண்ணு நீ வந்து எல்லாருக்கிட்டையும் போட்டி போட்டுக்கிற வெக்கமே இல்லாம கொஞ்சம் கூட மூஞ்ச பாரு நல்லா அவளுக்கு டப்ஸ் முக்கி. என் மூஞ்ச பாரு நல்லா அவளுக்கு தோசை கழுத்து காதுல மாட்டுக்கிறா. சும்மா ராகுலு. உண்மையை தானே சொன்னேன். காதுல தோசைக்கல்ல மாட்டுன்னு இருக்குதே, மூக்குல என்னமோ ஒட்டின்னு இருக்குதே, நெத்தியில என்னமோ தொங்கின்னு இருக்குதே, இதெல்லாம் நல்லா இருக்குதான். இது மூஞ்சிக்கிச்சு. சும்மா இருடா டே, ஏன்டா இப்படி பண்ற? அப்புறம் மூஞ்சு தூக்கி வச்சுக்க போறாவ. அது மூஞ்ச தூக்கி என்ன வச்சுக்கிட்டா, இறக்கி என்ன வச்சுக்கிட்டா, இல்ல திருப்பி என்ன வச்சுக்கிட்டா, எனக்கு அதை பத்தியும் கவலை இல்லை. அடி டப்பா மூஞ்சி அப்பாடி எப்படி நின்று இருக்குது பாரு. யாராகுது இப்படி பேசுற? இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் இங்க இருக்க போறேன். இன்னைக்கு ஒரு நாளாச்சும் என்ன திட்டாம இருறேன். அடுத்தாச்சு வாய முடியாது. ஸோ அம்மா எப்பா பாரு, இன்னைக்கு ஒரு நாள் தான் இருப்பேன், 2 நாள் தான் இருப்பேன். ஏன்டியா இதோட இந்த பக்கம் மேடி திரும்பி வரப்போறது இல்லையா? அப்படியே ஊரோட உன் புருஷன் வீட்டோட அப்படியே செட்டில் ஆயிடுவியா? மாசத்துல 20 நாள் பொட்டி படிக்க தூக்கிட்டு வந்துட்டு இங்க உட்காரதான் போறேன் நீ. அதெல்லாம் வருவேன் தான். ஆனா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இங்க இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறமா நான் இங்க இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்ல? என்ன வித்தியாசம்? இல்ல என்ன பெரிய வித்தியாசமா இருக்க போயிதிய? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ உன் புருஷனோட இங்க தங்குவே, அவ்வளவு தானே. இப்பவே அந்த ஆள் அடிக்கடி இங்க வந்துட்டு போறாரு. அப்புறம் என்ன ஐடியா, என்ன மாறிட போகுதுன்னு கேக்குறேன். நீ வழக்கம் போல இந்த வீட்டுல இருக்கிற ஒரு பொருள் விடாம எல்லாத்தையும் தின்னதான் போற. வீட்டுல ஒரு வேலை செய்யாம உருண்டுகிட்டு இருக்க போற அங்கேயும் இங்கேயும். ஏண்டியா இதெல்லாம் நடக்கதான் போதே, எனக்கு தெரியும்டியா. அதனால சும்மா நடிக்காதடியே. ஓ, இதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்லல. நான் என்ன சொன்னாலும் நீ என்ன திட்டு தான் போற. திட்டிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு காயத்ரி, நீ நல்ல பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு திரியிற. ஆனா உன் புருஷன் திட்டுறதையெல்லாம் நல்லா ஜாலியா பார்த்து சிரிச்சு வேடிக்கை பாக்குறல. அவன் சொல்றது எனக்கு சிரிப்பு வருது. அதுவும் இல்லாம அவன் உண்மையை தானடி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்றியா செல்ல குட்டி? அப்ப நீங்களே பாத்தீங்கல்ல டேடி, இதுதான் என் நிலைமை. இந்த வீட்டுல எல்லாரும் நீ இப்படிதான் கிண்டல் அடிப்பாங்க, திட்டுவாங்க, என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஐயோ, குட்டி சத்தம் போட்டு கொடுக்குறாடா நம்மள. ஏன் பசங்களா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாவம் குழந்தை மூஞ்சே வாடி போச்சு. ஏமா காயத்ரி, நீ தான் நல்ல பொறுப்பான பொண்ணாச்சே, எதுக்குமா நீ அவனை இவ்வளவு வாய் பேச விடுற? கேளுங்க டேடி, அவளை அப்படி கேளுங்க. நல்ல பொறுப்பான பொண்ணுன்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருப்பா. மாமா அப்படியெல்லாம் இல்லை மாமா, சும்மா ராகுல் அவளை விளையாட தான் பேசிக்கிட்டு இருந்தான். வழக்கமா பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருந்தான் மாமா, வேற ஒன்றும் இல்லை. ஆமாப்பா, சும்மா தான் விளையாடிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் தானேப்பா என்னால மணிமேகலை கூட விளையாட முடியும். அதுக்கப்புறம் அவ இந்த வீட்டை விட்டு போயிடுவாளேப்பா. அதுக்கப்புறம் நான் எங்கிட்டு போய் விளையாடுறது? அதனாலதான்ப்பா விளையாடினேன். சரியா, நீங்க தான் தப்பா எடுத்துக்கோதீங்க. என் பொண்டாட்டி ரொம்ப நல்ல பெண்ணுதான். அவளும் என் கூட சேர்ந்து விளையாடினா. அடிச்சல நம்ம போயிடலாம். வா ராகுலே போலாம். பின்னாடி டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். மாமா நாங்க போயிட்டு அதை பார்த்துட்டு வந்துடுறோம் மாமா. சரிம்மா சரி, வாடா ஓடிடலாம். ஏதோ கண்டுக்காதம்மா. என்ன வா நம்ம போலாம், வா பின்னாடி போலாம் வா. சரிங்க டேடி. அந்த ஜிப்பை க்ளோஸ் பண்ணாத மச்சான், அது அப்படியே பாதியிலே இருக்கட்டும், அப்பதான் பார்க்க சூப்பரா இருக்கு. ஓகே மச்சான், வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா? நத்திங் மச்சான், பக்காவா இருக்கு. சரிடா, ஆனாலும் கொஞ்சம் நர்வஸா இருக்குடா. இருக்க தானே செய்யும், விடிஞ்ச கல்யாணம் நர்வஸா தான் இருக்கும். அப்ப கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நர்வஸ் எல்லாம் போயிடுமா? அதெல்லாம் நீ என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் எல்லா டென்ஷனும் போயிடும்டா. போய் தானே சொல்ற? ஷார்ப்பு மச்சான் நீ.
நினைச்சேன்டா. பின்ன உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் தான்டா அதிகமான டென்ஷன் வரும். எனக்கு எப்படா டென்ஷன் எல்லாம் போகும்? குட்டி சாத்த நல்ல நான் கல்யாணம் பண்ண போறேன். கசப்பான உண்மை. ஆனா என்ன பண்றது, அதை தானே நீ காதலிச்சுக்கிட்டு வந்த பல வருஷமா. அது வரையாண்டா ஞாபகப்படுத்துற. ஏய் சும்மாடா சும்மா. சரி வா மச்சான் போலாம். உன் தங்கச்சி ரெடி ஆயிட்டு இருப்பாளா, போய் பார்க்கலாமா? அவ்வளவு ஈஸியெல்லாம் நீ அவளை பார்க்க கூடாது. ஏன்டா? ஏன் எதுக்கு நல்ல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத, நீ கிளம்பிட்டல, வா போலாம். சரி ஓகே மச்சான் வா போலாம். ஏய் ஆஃப் ஆகாதடா, அவளை கண்டிப்பா நீ பாப்ப, வா. அப்போ ஓகே தான். ஒர்த்து தான் உண்மையிலேயே. என்னது ஒருத்தங்கிறீங்க? இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேனா? செம்மையா இருக்க. தேங்க்யூ. இன்னும் சொல்ல போனா வானத்துல நட்சத்திரம் எல்லாம் இருக்கும்ல, அது அப்படியே ஜொலிக்கும்ல, அந்த மாதிரி தான் நீயும் ஜொலிக்கிற, டாப் டு பாட்டம். தேங்க்யூ. என்னக்கா என்னக்கா நடக்குதாங்க? தெரியலையேடி. பசங்க டான்ஸ் ஆடுவாங்கன்னு தானக்கா நினைச்சோம். ஆமாண்டி. போச்சு போங்க. ஏக்கா என்னக்கா இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? நல்ல வேலை புள்ளிங்களை இந்த பக்கம் கூட்டிட்டு வரல. ஐயோ பாட்டை போட சொல்லுங்க லேடி யாரையாவது. மூடாச்சு மாறி தொலையா அவனுக்கு. ஏ ராகுலே, எங்க எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. ஐயோ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் மறந்துட்டேனே நானு. கடவுளே என் மானம் போச்சு. சுத்தி நின்று ஊரே பாக்குது பார்த்து பண்ணுங்க. அது ஒரு ஆர்வத்துல பண்ணிட்டேன்டா. பொண்ணோட அம்மா அத்தைங்க அக்காங்க, பொண்ணை பெத்தவரு வளர்த்தவரு, அதுக்கப்புறம் பொண்ணோட 2 மாமனுங்க, அதுல 2 பீஸ்ல 1 மொரட்டு பீஸு, இன்னொன்னு அமைதியான பீஸு. அது போக அதோ ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்க, அதுக்கப்புறம் இதோ பொண்ணோட அண்ணங்காரம் ஒருத்தர் இதோ இங்க நிக்கிறாரு. அதையும் தாண்டி பக்கத்து வீடு அக்கத்து வீடுன்னு ஒட்டுமொத்த பேரையும் பார்க்க வச்சு நீங்க இப்படி பண்ணது நல்ல இல்ல ப்ரோ. இதுல பேச்சுலர் பார்ட்டில இருந்து எட்டி பார்த்து கைத்தட்டி விசிலெல்லாம் அடிக்கிறாங்க அந்த கூட்டத்துல இருந்து. நான் இதை இன்டென்ஷனா பண்ணலடா, அவளை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நீங்க விடுங்க, நான் அவன் சும்மா கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ரொம்ப ரொமான்டிக்கா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ரொமான்டிக்கா இருந்துச்சு அடி சொல்லும். சரி நானும் வந்து உன்னை ஒரு கிஷ் கொடுக்கிட்டேன் எல்லாரும் முன்னாடியா. எங்க அப்பா இருக்காரு. வேணாம் நீ அங்கேயே நில்லு. சரி பாட்டு போடுங்கப்பா, எல்லாரும் டான்ஸ் ஆடட்டும். ஃபர்ஸ்ட் கப்புள்ஸ் ஆடட்டும், அதுக்கப்புறம் நம்மளே ஆடல. பயந்தம்புலி. இருடி மாவுல என் கூட சேர்ந்து ஆடுவல்ல மாவுல, உன்னை தூக்கி போட்டு உருட்டி எடுக்கிறேன்டி. இன்னைக்கு நான் தனியா தான் ஆடணும் போல இருக்குடா. நீங்க ஆடுங்க ப்ரோ, நான் அவளை கூட்டு வந்து பக்கத்துல நிக்க வைக்கிறேன். வேணாண்டா, அவ உண்மையிலேயே ரொம்ப ஹர்ட் ஆயிட்டா. சரி பண்ணிடலாம் ப்ரோ. இதுங்களை பாருங்களா மறுபடியும் ஒன்னோட ஒன்று பார்த்துன்னு இருக்குதே. ஏன் ப்ரா இது நான் கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷன்ல நிற்குதுங்க, சங்கீத்து தானே ஆடி பாடி டான்ஸ் ஆடுறது விட்டுட்டு ஒன்னோட ஒன்று அப்படியே எப்படி பார்த்துன்னு இருக்குது பாரு. எதனா தூக்கி அச்சிடலாமா? ஐயோ அது நல்லா இருக்காது. பாட்ட பாடுங்கப்பா. பசங்க 2 நல்லா அழகா இருக்குதுங்களா? ஆமா பாரு, அதுவே என் பொண்ணு ரொம்பவே அழகா இருக்கா. உங்க பொண்ணை கஷ்டப்பட்டு பாலிஷ் பண்ணதுன்னா அத்தை எப்படி பேசுறா பாரு. அவ உண்மையை தானே அத்தை சொல்றா அவ. சரி விடுங்கடி, சும்மா ஆளாளுக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, அப்புறம் பசங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆயிட போகுது. அதை சொல்லுங்க அத்தை, வாயை திறந்தாலும் கிண்டல் தான் இவங்க எல்லாருக்குமே. சரி சரி நாங்க வாயை முடிக்கிறோம். என்ன பசங்களா இன்னுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? டான்ஸ் ஆடுங்க. தம்பி வேற எதையோ ட்ரை பண்றாரு போல இருக்கு. ஐயோ அக்காங்களா, நான் ஒன்றும் ட்ரை பண்ணல, விட்டுருங்க என்ன. சரிப்பா, அப்படியே எதனா என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் இப்ப மூட்டை கட்டிட்டு நாளைக்கு ஓபன் பண்ணிக்கப்பா. அடியா என்னடி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? உண்மையே பேசிக்கிட்டு இருக்கோம்மா. ராகுலே பாட்டு போடுறான். போறேன் இருடி.